எங்கள் நாட்டுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலே இந்த மக்கள் எழுச்சி போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் சார்ந்ததாகவும் அதே நேரத்திலே இந்த மக்கள் எழுச்சி போராட்டத்துக்கு பின்னால் ஏதேனும் பன்னாட்டு சதிகள் இருக்கிறதா பங்களாதேஷிலே, எங்கள் நாட்டிலும் அந்த காலத்திலே இருந்ததா என்று பல பேர் சொல்லியிருந்தார்கள். இவர்கள்தான் இதுக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது. உத்தியோகபூர்வமாக உறுதிப்பட ஒன்றும் நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. பங்களாதேஷிலும் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இதற்கு பின்னால் இந்த நாடுகள் இருக்கிறது, இந்த பன்னாட்டு அரசாங்கங்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் பேசி அதை தொடர்ந்து நாங்கள் இஸ்ரேலிலும் காசாவிலும் இடம்பெறக்கூடிய யுத்தம் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசப் போகிறோம். யாரை அழைத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இவர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர், அதே நேரத்திலே பெண்கள் உரிமை செயற்பாட்டாளர். குறிப்பாக தெற்காசியாவிலே மனித உரிமை சார்ந்ததாகவும் பெண்கள் உரிமை சார்ந்ததாகவும் சமாதானம் சார்ந்ததாகவும் தன்னுடைய காத்திரமான பங்களிப்பை வெளிப்படுத்திய ஷ்ரீன் அப்துல் சரூர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். முதலாவதாகவே ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த காட்சியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும். 2022 எங்கள் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் இடம்பெற்றிருந்தது. அதேபோல் மாணவ எழுச்சி போராட்டமாக ஆரம்பித்து பங்களாதேஷிலே மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் ஒரு கவலையான ஒரு விடயம், 400க்கும் மேற்பட்ட மக்கள் அதிலே பலியாகி இருந்தார்கள் என்பது ஒரு கவலையான ஒரு விடயம். முதலாவதாகவே எங்கள் நாட்டு பிரச்சனைக்கும் பங்களாதேஷ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இந்த அறகலைய எங்கள் நாட்டில் இருந்த அறகலையக்கும் அங்கே இருந்த மக்கள் எழுச்சி போராட்டத்துக்கும் இடையிலே நீங்கள் காணக்கூடிய ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இவையாக இருக்கின்றன. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒற்றுமைன்னு பார்க்கக்குள்ள இது குறிப்பாக சோஷியல் மீடியா பாவிச்சு, அதாவது கூடுதலாக ஃபேஸ்புக், டிக்டாக் இது மாதிரியான சமூக வலைத்தளங்களை பாவித்து அந்த ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு சொல்கிறது ஜூமர் ஜெனரேஷன் சொல்லி 1997 ஆண்டுக்கும் 2012 ஆண்டுக்கும் இடையில் பிறந்தவர்கள், அவர்களால் தான் இது முன்னிலைப்படுத்தப்பட்டது. இலங்கையில் பார்த்திங்கன்னா பாரிய அளவில் பல இடங்களில் போராட்டங்கள் நடந்தது. பல பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் பிழையான தீர்மானங்களை எங்களை நாட்டின் ஜனாதிபதி அந்த 2 வருட காலத்துக்குள்ளே எடுத்தபடியால் பொருளாதார கஷ்டம் பாரிய அளவுக்கு இப்போ எல்லாரையும் தாக்கக்குள்ள எல்லாரும் போராட்டம் செஞ்சார்கள். ஆனால் அந்த போராட்டம் வலுப்பெற்றது கோல்ஃபேஸில் அந்த ஜெனரேஷன் ஆஃப் ஆக்கள், நான் சொன்ன ஜி என்று சொல்கிறது, அந்த ஜெனரேஷன் ஆக்கள் வந்து குறிப்பாக ஐடி டெக்னாலஜியில் வேலை செய்கிற ஆக்கள் பவர் கட் இருக்கிற நேரம் தான் இந்த கோல்ஃபேஸை போய் பிடிச்சி கொண்டு அந்த போராட்டத்தை அவங்க தொடங்கினாங்க. அதே மாதிரி தான் பங்களாதேஷ்லேயும் டாக்கா யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை, தொழில் வாய்ப்பற்ற பிரச்சனையின் காரணமாக இந்த சிவில் கோட்டா முறை என்று ஒன்று இருக்குது. அதாவது இந்த 30% அரசாங்க நல்ல ஹை பொசிஷன்ஸ், நல்ல சேலரி பே பண்ணுற பொசிஷன் எல்லாம் அவாமி லீக் கட்சியில் இருக்கிற, அதாவது பேகம் காலிதா ஷேக் ஹசீனாட கட்சியில் இருக்கிற சுதந்திர போராட்டத்தை சேர்ந்தவர்களது பிள்ளைகளுக்கும் அவங்களோட ரிலேஷன்ஸுக்கும் அது கொடுக்கப்பட்டது. அதால் அந்த யங் ஆக்கள் தங்களோட உரிமையை எடுத்துக்கொள்ள சரிசமனாக தாங்களும் அந்த தொழில்களில் கவனத்தில் கொள்ளணும் தான் இது தொடங்கப்பட்டது. இதில் இருக்கிற பாரிய வித்தியாசம் என்னென்று சொன்னால், 2 நாட்டிலையும் தலைமைத்துவத்தில் இருந்தவர்களை துரத்திவிட்டாலும் பாரிய வித்தியாசம், இந்த போராட்டம் வந்து வன்முறையாக வெடிச்சிட்டது. பங்களாதேஷை பொறுத்தளவில், ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் வன்முறை செய்தவர்கள் அரசாங்கம்தான், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பெருசாக வன்முறை செய்யலை. போராட்டக்காரர்களுக்கு அடி விழுந்த போது மக்கள் அந்த போராட்டக்காரர்களை தாக்குன அரசியல் கட்சிகள் சார்ந்து வன்முறை சிலது நடந்தது. ஆனால் பாரிய அளவில் உயிரிழப்பு அரசாங்கமே செய்தது. பங்களாதேஷில் 300க்கு மேற்பட்ட மாணவ போராட்டக்காரர்கள் பப்ளிக்காக சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதுதான் ஷேக் ஹசீனா பதவி நீக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அவங்கள பதவி நீக்கி அவங்க போராட்டம் செய்யவில்லை, அவங்க போராட்டம் செய்தது கோட்டாவை இல்லாமல் ஆக்க சொல்லி. அதே மாதிரி இந்த போராட்டம் அவங்க முற்று பெறுறதுக்கு முந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பிரதமர் வெளியேறிய பின்பு பாரிய அளவில் வேறு அடிப்படைவாதிகள், மதவாதிகள் உள்ளுக்குள்ளே புகுந்து நிறைய அடிப்படைவாதிகளை பிரிசனில் வச்சுருந்தாங்க. அந்த பிரிசனை எல்லாத்தையும் உடைத்து அவர்கள் வெளியால் வந்து பாரிய அளவில்
மக்கள் இராணுவத்தில் முந்திருந்தவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாரையும் கொள்ளுற ஒரு ப்ரோசஸ் வந்துட்டுது. ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்கும் இடையில் இருக்கிற பாரிய வித்தியாசம். அதாவது மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு பங்களாதேஷில் இடம்பெற்றிருந்தது. எங்கள் நாட்டில் எவ்வளவு இழப்பு ஏற்படவில்லை. ரெண்டாவது, பங்களாதேஷ் அரசாங்கம்தான் இந்த மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு அடிப்படை காரணமாக இருந்தது. ஆனால் எங்கள் நாட்டிலே உருவாக்கி இருந்தார்கள், ஆனால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படவில்லை. அதற்கு எதிராக எங்கள் மக்கள் கொஞ்சம் வன்முறையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். இந்த மாதிரி ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் இந்த இந்த யுகத்தில் தான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் தான் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம். பல பேருக்கு இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் என்றால் எவ்வாறு இருக்கும் என்றே பல பேருக்கு தெரியாது இந்த உலகத்திலே. அதற்கெல்லாம் அடிப்படையை வித்திட்டவர்கள் இலங்கையர்களா? அப்படி இந்த மாதிரி ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் வேறு எந்தெந்த நாடுகளில் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள்? ஸோ அரப் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. சிரியா, ஈஜிப்ட் நாடுகளில் போராட்டங்கள் நடந்தது. அதனால் அந்த போராட்டங்களோட பின்னணி வித்தியாசம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கென்யா நாட்டில் அந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு எதிராக இதே யங்க ஜெனரேஷன் ஜென்ஸியை தான் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ போராட்டங்கள் பல விதங்களில் வேறு வேறு உருவங்களில் உருவாகி இருக்கு. ஆனால் இலங்கையில் கோட்டா கோ ஹோம், அதாவது ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியை வீட்டு அனுப்புகிற ஒரு ப்ரோசஸ் நடந்த விதம், நடந்த மொபிலைசேஷன் எப்படி அதை நடத்தினார்கள் என்றது ஒரு சாம்பிளாக தான் உலகத்துக்கு இருக்குது. என்றால் மினிமம் வன்முறை தான் அங்கே நடந்தது. குறிப்பாக நானே பார்த்துருக்கிறேன். கோத்தா கோ ஹோமில் போயிட்டு அடிக்க கொள்ள அவங்க எல்லாரும் அடிதான் வாங்கினாங்க, திருப்பி அடிக்கலை. ஸோ அது ஒரு சமாதானமான முறையில். இதே மாதிரி நேபாளில் அந்த கிங், அதாவது அந்த நாட்டில் ஆட்சி செய்த அரசர் மாற்றும் போது அந்த அந்த போராட்டம் செய்தவர்கள் பாரிய அளவில் அடி வாங்கி கொண்டு ஒரு அஹிம்சையான முறையில் தான் அந்த டிரான்சிஷன் அவங்க செஞ்சாங்க. அதுவும் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். ஸோ ஸ்ரீலங்காவில் அந்த அரகலை அதில் முன்மாதிரியாக இருந்தது. இப்பொழுது ஜென் ஜி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இவர்கள் தான் இப்பொழுது புதுவிதமான தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மக்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு செயற்பாட்டிலே ஒரு இடம்பெற்றிருக்காங்க. என்றால் லட்சக்கணக்கான மக்களை ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து ஒரு நோக்கத்துக்காக திரட்டுவது என்பது, பணம் இல்லாமல் உணர்வு ரீதியாக திரட்டுவது என்பது இலகுவான ஒரு காரியம் அல்ல. அதை ஜென்ஸி இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். சமூக வலைத்தளங்கள், சோஷியல் மீடியா எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறது இவ்வாறான ஒரு செயற்பாடுகளிலே? ஸோ இதில் நீங்கள் சொன்னது நல்ல உதாரணம். அரகலையோட இன்ஃப்ளூயன்ஸாக பங்களாதேஷில் நடந்ததுன்னு கேட்டிங்க. என்று சொன்னால் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது நடக்கும்போது இலங்கையில் இருக்கிற அரகலை ஆக்டிவிஸ்ட்டும் பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்டாக தான் போச்சுது. ஸ்ரீலங்காலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரகலையில் பாரிய பங்கேற்றது ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட். சரியா? இப்போயும் அவங்க ஒரு அரசியல் ப்ரோசஸுக்கு போயிருக்கிறாங்க இலங்கையில். மற்றது தகவல் தொழில்நுட்பத்துக்கு ஊடாக பாரிய அளவில் ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்கின்ற ஃபசிசம் தான் அவங்க அதை சொல்கிறாங்க. அதாவது அதிகார முறைமிக்க ஆட்சி பற்றி எல்லாம் ஒரு தேடல் இருக்குது. இப்போ இலங்கையிலேயும் அரகலை நடக்கும்போது என்னோட நிறைய பேர் கேட்டது இந்த அரப் ஸ்ப்ரிங்கை பற்றி எங்களுக்கு ஒருக்கா சொல்லித்தாங்க, அது என்ன நடந்ததுன்னு. ஸோ இந்த தகவல் தொழில்நுட்பத்துக்கு கூட அவங்க தேடிக்கொள்கிறாங்க என்னென்ன விதத்தில் போராட்டங்கள் செய்யலாம், கணக்கு பேரை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டு. ஸோ முந்தி மாதிரி இல்லாமல் இப்போ வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது தந்திரோபாயம் பாவிக்கப்படுது. அதுக்கு மூல காரணம் நாங்கள் உலகளாவிய ரீதியில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். பங்களாதேஷ் ஒரு 170 மில்லியன் பொதுமக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. 1971ஆம் ஆண்டிலே சுதந்திரம் பெற்றிருந்தது. பாகிஸ்தானிடமிருந்து பிரிந்து பங்களாதேஷ் தனி ஒரு நாடாக உருவாகியது. அந்த நேரத்திலே அதை உருவாக்குவதற்காக போராடியவர் தான் ஷேக் ஹசீனாவினுடைய தகப்பனார். அதுக்காக போராடியவர், ஒரு சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். 1975ஆம் ஆண்டு அவரை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அது நாட்டில் இராணுவம் உட்பட இன்னும் சதிக்காரர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 பேரை குடும்பமாக அழித்திருந்தார்கள். அந்த நேரத்திலே ஷேக் ஹசீனாவும் அவருடைய தங்கச்சி மட்டும்தான் வெளிநாட்டில் இருந்திருந்தார்கள், தப்பி இருந்தார்கள். பிறகு அவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருந்து அடைக்கலம் புகுந்திருந்தார்கள். அதுக்கப்புறம் 1990ஆம் ஆண்டுகளிலே மீண்டும் பங்களாதேஷுக்கு அவர்கள் வந்து ஆட்சி அதாவது அரசாங்கத்துக்குள்ளே வந்து கடந்த 15 வருடங்களாக தொடர்ச்சியாகவே இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள். இந்த ஷேக் ஹசீனாவினுடைய பின்னணி, இந்த ஷேக் ஹசீனா ஆட்சி செய்திருந்தால் இதுதான் ஒரு பின்னணியாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு பலசாலியாகத்தான் தெற்காசியாவிலே ஷேக் ஹசீனா பார்க்கப்பட்டார்.
அவருடைய ஆட்சி காலத்திலே பொருளாதாரம் மிக அதிகளவாக வளர்ச்சியடைந்திருந்தது. இந்தியாவுக்கு அடுத்ததாக வளர்ச்சியடைந்த பொருளாதாரம் என்ற பெயரை எங்கள் நாட்டிலும் பார்க்க பங்களாதேஷ் தான் முக்கியத்துவம் இருந்தது. எங்கள் நாட்டினுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு பங்களாதேஷ் ஒரு அடிப்படை காரணமாகவும் இருந்திருந்தது. ஆகவே பங்களாதேஷ் பொருளாதார ரீதியாகவே உயர்ந்த இடத்தில் தான் இருக்கிறது. ஆகவே நல்லதுதான் ஷேக் ஹசீனா செய்தார் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் எங்கே பிழைத்து போனது? ஏன் ஷேக் ஹசீனாவை மக்களுக்கு பிடிக்கவில்லை? அவர் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். எந்த இடத்திலே பிழைத்து போனது? ஓகே, ஸோ அவர் ஆட்சிக்கு வந்தது 1996ஆம் ஆண்டு. முதலாவது மிலிட்ரிக்கு எதிராக, அந்த நாட்டின் இராணுவத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் செய்து அவங்களுக்கு எதிராக 2 தரம் அவர்களை கொலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு மிலிட்ரி. அதுக்கு பிறகு தான் அவங்க பதவிக்கு வந்தாங்க. பதவிக்கு வந்து ஒரு டேர்ம் பதவியில் இருந்தபோது அவர் ஒப்போசிஷனாக இருக்கிற பார்ட்டி வந்து பதவிக்கு வந்தது அவங்களுக்கு பிறகு. அந்த ஒப்போசிஷன் பார்ட்டியில் தான் பேகம் காலிதா ஜியா, அவங்களோட கணவர், அதுக்கு பிறகு அவங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு வந்த காலப்பகுதியில் ஷேக் ஹசீனாவுக்கு ஆட்சி கைப்பற்ற முடிந்த பிறகு 2009ஆம் ஆண்டு அவங்க தொடர்ச்சியாக ஒப்போசிஷன், அதாவது எதிர்கட்சியை இல்லாமல் ஆக்கி விட்டுட்டாங்க. பங்களாதேஷ் தேசியவாத கட்சி என்பது எதிர்கட்சி இல்லாமல் ஆக்கி விட்டார். அதை இல்லாமல் ஆக்குற ப்ரோசஸில் அவங்க நிறைய கட்சி சார்ந்து மாத்திரம் இல்லை, அந்த தலைவியை இன்னொரு பெண் அவங்கள 5 வருஷம் ஊழல் குற்றச்சாட்டுக்காக 5 வருஷம் ஜெயிலில் போட்டது. ஸோ இந்த வருஷம் ஜனவரி மாதம் அங்கே தேர்தல் ஒன்று நடந்தது. அந்த தேர்தல் நடக்கும்போது சரியாக அவருக்கு 5 வருஷம் சென்டென்ஸ்ன்னா அவர் வெளியால் வந்திருக்கணும். 2023ஆம் ஆண்டு அவரை வரவிடாமல் தொடர்ச்சியாக பிரிசனில் வச்சுருந்து அந்த கட்சியை ஒரு கம்பெட்டிஷனுக்கே, அதாவது போட்டி போடுற அளவுக்கே இல்லாமல் ஆக்கியிருந்தார்கள். அதே நேரம் அவரோட கேபினட்டோ இல்லாட்டி அவரை சார்ந்த ஒரு அமைச்சரவை என்று பெருசாக பார்லிமெண்ட்டை பற்றி கேட்கல. அவங்க மிலிட்ரியிடையும் இன்டெலிஜென்ட் அறிவுறுத்தலின் அமைவாகத்தான் நாட்டை நடத்தி கொண்டு போனார்கள். ஆனால் அவரோட கட்சியில் இருக்கிறவர்களுக்கு பாரிய அளவில் சலுகைகள் செய்து கொண்டு போனது. இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி வந்ததுன்னா, 15 வருஷமாக தொடர்ச்சியாக அவர்கள் பதவியில் இருந்தபடியால் பொருளாதாரத்தை அவருக்கு ஓரளவுக்கு கட்டி ஆளக்கூடியதாக இருந்தது. ஆனால் கவர்னன்ஸ், ஒரு நாட்டின் ஆட்சி, நல்லாட்சி என்றதை பாரிய அளவில் அந்த நாட்டில் இண்டிபெண்ட் பண்ண, எங்கள் நாட்டிலேயாவது சுதந்திரமான கமிஷன்ஸ் இருக்குதா, எலெக்ஷன் கமிஷன்ஸ் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் இருக்குது. அப்படி ஒன்று அதெல்லாத்தையும் கண்ட்ரோல், அதே மாதிரி கோர்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிது. இப்போ உங்களுக்கு பார்க்க விளங்குது, சுப்ரீம் கோர்ட் ஸ்ரீலங்காவில் வேலை செய்தப்போ கோர்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் அவர்கள் வந்து, மற்றது மீடியா டிசென்ட், அவங்களுக்கு எதிராக யாரும் கதைக்க கூடாது. அப்படி கதைச்சால் அவங்க ஒரு இன்டர்நெட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது சோஷியல் மீடியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆகப்பாரமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை பார்த்து தான் ஸ்ரீலங்காலையும் ஆன்லைன் சேஃப்டி பில்லை கொண்டு சட்டமாக்கி வச்சிருக்கிறாங்க. ஷேக் ஹசீனா வந்து அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த சட்டத்தை. முதல் நிறைய ஊடகவியலாளர்களை ஜெயிலில் அடைக்கிறதும் கொலை செய்ய பண்ணுறதும் அப்படியான பாரமான ஒரு, அதான் அவங்க இந்த ஜென்ஜி அவங்களோட ஸ்லோகன் கோட்டாவை இல்லாமல் ஆக்குறது, இந்த சிவில் கோட்டாவை இல்லாமல் ஆக்குறதோட அவங்கள இன்னொரு ஸ்லோகன் இருந்தது, அபாலிஷ் ஃபேசிஸ்ட் சிஸ்டம், அதாவது இந்த பாசிசவாதத்தை உடைச்சி சிஸ்டத்தை மாற்றுறதுன்னு தான் அவர்கள் திருப்பி அது இன்னொரு போராட்ட வடிவம் எடுத்தது இந்த கோட்டா முறை பற்றி கதைச்ச பிறகு. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் அவங்க ஒரு சரியான இறுக்கமான ஆட்சி ஒன்றை வச்சுருந்தாங்க கையில். மற்றது அவர் வந்து ஒரு முன்மாதிரி, பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்ணாக இருந்து அப்படி ஆட்சி செய்து அந்த பொருளாதாரத்தை வலியுறுத்த. என்ன, நான் படிக்கிற காலத்தில் எங்கட சொல்லுவாங்க, சவுத் ஏஷியாலேயே ஒரு சிக் சைல்டு என்று சொன்னால், ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நாடு என்று சொன்னால் பங்களாதேஷ். அந்த நாட்டை ஸ்ரீலங்காவுக்கு பொருளாதார கஷ்டம் இருக்கக்குள்ள முதலாவது நாங்கள் கடன் வாங்கினது, டாலர் வாங்கினது பங்களாதேஷில். அதுதான் இந்த ஒரு வங்கதேசத்தினுடைய பிரச்சனைக்கு பின்னால் பன்னாட்டு சதிகள் இருக்கிறது என்று பல பேர் சொல்லுகிறார்கள். எங்கள் நாட்டிலே அறகலை இடம்பெறுகின்ற பொழுதும் பல பேர் சொன்னார்கள், இதற்கு பின்னால் இவர்கள் இருக்கிறார்கள், இதற்கு பின்னால் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் உத்தியோகபூர்வமாக யாரும் உறுதிப்பட இவர்கள் தான் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் பங்களாதேஷிலும் அதே போன்ற ஒரு கருத்து தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கேள்வி இருக்கிறது உங்களிடம், பொதுவாக இவ்வாறு மக்கள் எழுச்சி போராட்டங்களுக்கு பின்னால் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதன் மூலம் அந்த மக்கள் எழுச்சி போராட்டத்தினுடைய
முக்கியத்துவத்தை கொச்சைப்படுத்துவதாக மாறுகிறதா என்றால் அவர்களாகவே உணர்ந்து ஒன்றை செய்தாலும் நாங்கள் இதற்கு பின்னால் இவர்கள் இருக்கிறார்கள் என்று அதனுடைய வெற்றியினுடைய கிரெடிட்டை அவர்களுக்கு கொடுக்கிறோம். உண்மையாகவே பன்னாட்டு அரசாங்கத்தினர் இதுக்கு பின்னால் இருக்கிறார்களா? ஸோ நான் முதல் உங்களுக்கு மறுமொழி சொல்லக்குள்ள சொன்னேன், இந்த சோஷியல் மீடியா வந்து கூடுதலாக உலகளாவிய ரீதியில் எல்லா தகவலும் இந்த ஜெனரேஷன் எடுத்துக்கொள்ளுது, ஜென் ஜெனரேஷன். ஸோ அதால் பாரிய அளவில் அவர்கள் இப்படியான ஒரு தாக்குதலுக்கு ஆளாகிறதுக்கு காரணம் யாரும் பின்னுக்கு இருக்கிறாங்க. இப்போ இலங்கையை பொறுத்தவரை அமெரிக்கா பின்னுக்கு இருக்குன்னு இன்றைக்கு மட்டும் எங்களோட பாராளுமன்றத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா பின்னுக்கு இருக்கிறன்றும் சொல்லி கொண்டிருக்கிறார். ரைட். ஸோ பட் எனக்கு தெரியும் இப்படியான போராட்டம் நடக்கக்குள்ள அப்படியான நாடுகள் பயப்படுறது அவங்கள பார்த்தேன். அவங்களோட நாடுகள்லையும் இப்படியான பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பயப்படுற சந்தர்ப்பம் தான் அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஆனால் பங்களாதேஷை பொறுத்தளவில் நீங்கள் சொன்னீங்க அந்த சுதந்திரம் பற்றி கதைச்சிங்க. ஸோ முஜிபுர் ரஹ்மான் ஒரு அந்த நாட்டின் சுதந்திரத்தை எடுத்து கொடுத்த தந்தை ஒரு ஆள். இப்போ நாங்கள் இந்த படம் பார்க்கக்குள்ள அவருக்கு தான் போய் அவங்க சுத்தியலால் அடித்து அவங்கள அந்த ஸ்டாச்சுவை உடைக்கிறாங்க, அந்த சிலையை. இப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் தொடங்கினது ஜூலை 1ஆம் தேதி. ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள அந்த கோட்டா, அதாவது இந்த சிவில் கோட்டாவை ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டுது. ஆனால் அதுக்கு 5 வீதம் குறைச்சு. அதுக்கு பிறகும் பாரிய அளவில் வன்முறை வெடித்து போராட்டம் தொடங்குச்சு. அப்போ இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இதை கவனமாக பார்க்கணும். ஷேக் ஹசீனா வந்து ஒரு செக்யூலர் நாடுத்தான் வச்சுருந்தாங்க. இப்போ அங்கே 90க்கு மேலே இஸ்லாமிய மக்கள் இருந்தாலும் சிறுபான்மை மக்களான ஹிந்து மக்கள் வந்து அவங்க சமனாக அங்கே ஓரளவுக்கு நடத்தப்பட்டு கொண்டு வந்திருந்தாங்க இவங்களோட ஆட்சிக்கு கீழே. இப்போ நீங்கள் பாகிஸ்தானில் இருந்து தானே பங்களாதேஷ் பிரிஞ்சது. இப்போ பாகிஸ்தானில் அது ஒரு இஸ்லாமிய நாடு, ஷரியாத் சட்டங்கள் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு இஸ்லாமிய நாடு. அங்கே பாரமாக சிறுபான்மை சமயத்தவர்களுக்கு பாரமான அழுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. இவர் ஆட்சி செய்த காலத்தில் ஓரளவுக்கு ஹிந்து கம்யூனிட்டிக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருந்தார். ஸோ அந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷன் யாப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஆட்சி முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு செக்யூலர், அதாவது எல்லா சமூகத்தையும் உள்ள வாங்கி கொண்டு அமைவான ஒரு நாடாகத்தான் இருந்தது. அது ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கவில்லை. அதனால் இதில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவங்க இருக்கிறாங்க, அப்படியான கட்சிகள் இருக்குது. ஜமாத்தே இஸ்லாமி என்ற கட்சி, அந்த கட்சி வந்து அடிப்படைவாதத்தை தூண்டுது, இஸ்லாமிய நாடாக பங்களாதேஷ் இருக்கணும் என்று எதிர்பார்க்குது. இப்போ அப்படி கலவரம் செய்தவர்களை ஷேக் ஹசீனா பிரிசனில் போட்டுட்டாங்க. அப்போ அந்த ஜெயிலில் இருந்தவர்கள் வந்து சிறையிலிருந்து உடைச்சி வெளியால் வந்து பயங்கர ஆயுதங்களையும் தூக்கி கொண்டு போய்த்தான் இந்த சிலை உடைப்புகள். இப்போ நோபல் பீஸ் ப்ரைஸ் முகமது யூனுஸ் தான் அதை எடுத்துக்கிறார். அதுலேயும் ஒரு கான்ஸ்பிரசி சொல்கிறாங்க, அவர் அமெரிக்காவோட ஏஜென்ட்டு. பட் இதெல்லாம் வளமையாக நடக்கிற ஒரு ப்ரோசஸ். ரவீந்திரநாத் தாகூர் என்று கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு ஃபேமஸ் போயட், சரியா? அவரோட சிலையெல்லாம் உடைக்கிறாங்க. அதே மாதிரி பெண்ணியம் கதைத்து பெண்ணியம் சார்ந்து வரலாறு படைத்தவர்களோட சிலையெல்லாம் உடைக்கிறார்கள். சினிமா கொட்டைகள், ஹிந்து மக்களது கோயில்கள், இந்து மக்களை இம்சை செய்கிறார்கள், பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அதால தான் முகமது யூனுஸ் வந்த உடனே சொன்னார், நான் இந்த நாட்டை பொறுப்பெடுக்கொண்டா முதலாவது வன்முறையை நிப்பாட்டும் கொண்டு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த போராட்டத்தில் இனிஷியலாக ஜூலை 1 வந்த டாக்கா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். பார்த்துருப்பீங்க ஆதி ஸ்டார்ட். இப்போ அவங்க எல்லாம் வித்ரோ பண்ணி போயிட்டாங்க. இந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு மாணவர் அமைப்பு, அது பாராபட்சத்துக்கு எதிரான மாணவ அமைப்பு ஒன்று தான் முகமது யூனுஸை வர சொல்லிச்சது பொறுப்பேற்கிறதுக்கு. அவர்கள் கூட இந்த வன்முறைக்கு, இப்போ நடந்து கொண்டிருக்கிற வன்முறைக்கு தாங்கள் பொறுப்பல்ல, வேற ஆக்கள் அதுக்குள்ளே உட்புகுந்துட்டாங்க. ஸோ இது அமெரிக்காவோ இந்தியாவை விட பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் நாடு, அங்கே இருக்கிற அடிப்படைவாதங்கள், மற்ற முஸ்லீம் நாடுகளில் இருக்கிற அடிப்படைவாத அமைப்புகள் கூட இதுக்குள்ளே வந்துட்டு தான் நான் சொல்லுவேன். அதுதான் அதிகமான காரணமாக இருக்கு. வேண்டால் 1921ஆம் ஆண்டு பங்களாதேஷ் சுதந்திரம் பெறுகின்ற பொழுது, பாகிஸ்தானிடமிருந்து பிரிந்து போகின்ற பொழுது, பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ் மக்களுக்கும் இடையிலே, இராணுவத்துக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பங்களாதேஷுக்கு விருப்பம் இல்லாத சில சக்திகள் இதிலே உள்ளுக்குள் வந்து இந்த ஒரு சதி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். குறிப்பாக அவங்களோட ஹிஸ்டரி, அவங்களோட வரலாற்றை அழிக்கிறாங்க. சுதந்திர வரலாற்றையும் அவங்களோட மல்டி கல்ச்சரலிசம், அதாவது அவங்க அடித்து கிட்டத்தட்ட முழுமையாக இது ஷரியா
சட்டத்துக்கு உள்ளால் கொண்டு வரக்கூடிய ஒரு முஸ்லீம் நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய பின்னோக்கமாக இருக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். ஆனால் பல பேர் சொல்லுகிறார்கள் இதற்கு பின்னால் சீனாவினுடைய ஆதிக்கமும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டை பங்களாதேஷை வைத்து செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதாம். ஒரு பொருளாதார ஒரு செயற்பாட்டு ஒன்றை செய்ய ஆசைப்பட்டதாம். அந்த நேரத்திலே ஷேக் ஹசீனா அவர்கள் பெருசாக அதில் விருப்பம் கொள்ளவில்லை. ஏனென்றால் ஷேக் ஹசீனா இந்தியாவினுடைய ஒரு கைப்பொம்மையாக அல்லது இந்தியாவினுடைய விரும்பப்படக்கூடியவராக இருந்ததனால் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்வதற்கு அவர்கள் விருப்பமில்லை என்ற அடிப்படையிலே இதுக்கு பின்னால் சில வழிகளிலே சைனாவும் இருக்கலாம், சீனாவும் சில வழியில் அமெரிக்காவும் இருக்கலாம். என்றால் இந்தியாவோடு அதிகமாக பங்களாதேஷ் பலமாக இருந்தால் அது இந்தியாவுக்கு அதிக பலத்தை கொடுத்துவிடும் என்ற அடிப்படையிலும் என்று பேசிக்கொள்ளுகிறார்கள். இந்த ஊகங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு நியாயங்கள் இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்கிறதே நான் தான் கதைக்கிறேன். நாங்கள் அது இப்போ சைனா பாகிஸ்தானோட பாரிய அளவில் தொடர்பில் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னேன், நான் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு போனது தான் பங்களாதேஷ். ஸோ எப்பயுமே பாகிஸ்தானுக்கு அதில் ஒரு கண் இருக்குது. ஸோ சைனா உள்ளுக்குள்ளே வாரதும் இலங்கையை பொறுத்தளவும் அதே பிரச்சனை இருக்குது. சைனா வாரதா, இந்தியா வாரதா, அமெரிக்கா வாரதாண்டு. ஸோ இந்த குளோபல் பாலிட்டிக்ஸ் என்னது தெற்கிழக்காசிய நாடுகளில் வலுவாக போய்கொண்டிருக்குது. என்றால் சைனா ஒரு பாரிய ஒரு அழுத்தமிக்க பொருளாதாரத்தோட சார்ந்து மட்டுமில்லை, அரசியல் ரீதியான அழுத்தமிக்க ஒரு நாடாக மாறிக்கொண்டு வருது. அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேலத்திய நாடுகளுக்கு பாரிய ஒரு சிக்கலை தோற்றுவித்து இருக்குது. என்றால் அவர்களது வேலை திட்டங்கள் இல்லாட்டி அவர்கள் எப்படி குளோபல் சவுத் என்று சொல்லுவோம், குளோபல் சவுத்தில் இருக்கிற நாடுகளை அவர்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. எந்த நாடாக இருந்தாலும் என்னால் ஒன்று கொலனைஸ் பண்ணாங்க. இப்போ பிரிட்டிஷ் எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் எங்களை கொலனைஸ் பண்ணபடியால் காமன்வெல்த் வச்சுக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்க சொல்கிறது நாங்கள் செய்யணும். ஆனால் சைனா வித்தியாசமான முறையில் கொலனைசேஷன் செஞ்சுட்டு வருது, இந்த நாடுகளில் தண்ட ஆதிக்கத்தை செலுத்திட்டு வருது. ஸோ அவங்கள தள்ளி வைக்கிறதுக்கு இந்த நாடுகளில் இப்படியான புரட்சிகளை செய்கிறதுக்கும் அவங்களுக்கு நோக்கம் இருக்குது. வெளியே எங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது இந்த நாடு தான் இதுக்கு பின்னால் இருக்கிறது, எந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு பின்னால் இதுக்கு பின்னால் இவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றால் போல் ஊகித்துக் கொள்ள வேண்டியதுதான் என்ற அடிப்படையில் இந்த பன்னாட்டு அரசாங்கத்தினுடைய தாக்கத்தை நாங்கள் இதிலே விலகிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விடயம், ஏன் இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக பங்களாதேஷிலே வந்தது? அவர்கள் ஆரம்பத்திலே ஷேக் ஹசீனா வெளியே போக வேண்டும் என்ற அடிப்படையிலே மாணவர்கள் போராடவில்லை. ஆனால் ஷேக் ஹசீனா ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். தேச துரோகிகள் தான் இங்கிருந்து இந்த நாட்டை குழப்புகிறார்கள் என்ற ஒரு கருத்தை இந்த மாணவர் சமுதாயத்தின் மேலே அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் மாணவ சமுதாயம் கேட்டது என்னவென்று சொன்னால், அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய குடும்பத்தினருக்கு ஒரு கோட்டா கொடுக்கிறீர்கள், 30லிருந்து 5 வீதமாக இப்பொழுது அதாவது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது, பரவாயில்லை. ஆனால் ஏன் அடுத்த சந்ததிக்கும் அதை கொண்டு போகிறீர்கள்? அதனால் பாதிக்கப்பட்ட அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினருக்கு கொண்டு போகலாம், 3ஆம் சந்ததிக்கும் அதை கொண்டு போவது நியாயமற்ற முறை என்று சொல்லுகின்ற பொழுது, அதற்கு பதிலளிக்கின்ற பொழுது ஷேக் ஹசீனா இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாராம், தேசத்துறைகள் என்று. அதில் தான் அதிகமாக மாணவர்களுக்கு ஒரு கோபம் அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே பங்களாதேஷினுடைய இந்த பிரச்சனை எங்கள் நாட்டிலே எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறது? காரணம் என்னவென்று சொன்னால், பங்களாதேஷிலே இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு பிரதமரை வெளியே அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது அதிலே ஒரு இடைக்கால அரசாங்கம் வந்திருக்கிறது. இடைக்கால அரசாங்கம் செய்தது அதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து விட்டார். இப்பொழுது பாராளுமன்ற எலெக்ஷன் இப்பொழுது பங்களாதேஷிலே வரப்போகிறது. எங்கள் நாட்டிலே இது வரவில்லை. பல பேர் சொல்லுகிறார்கள், எங்கள் நாட்டினுடைய அறகலை அடைய வேண்டிய இடத்தை அடையாமல் விட்டுவிட்டது. அடைய வேண்டிய இடம் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் ஒன்று நடந்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு இந்த பாராளுமன்றத்தில் இருந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வெளியே அனுப்பி புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை, கல்விமான்களை, நல்லவர்களை, நியாயமானவர்களை அனுப்ப வேண்டும் என்றுதான் அறகலையினுடைய நோக்கமாக இருந்தது. அது இப்பொழுது பங்களாதேஷில் இடம்பெறுகிறது, எங்கள் நாட்டிலே இடம்பெறவில்லை என்று சொல்லுகிறார்கள். இது எவ்வாறு நீங்கள் பார்க்குறீர்கள்? உண்மையாக பங்களாதேஷில் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாராளுமன்றத்தை கலைத்து விட்டார்கள். கலைத்து விட்டார்கள். இன்னொரு வருஷம் எடுக்கலாம். அது காபந்து அரசாங்கம் இருக்குது யூனுஸுக்கு கீழே. அவர் யாரையும் அப்பாயிண்ட் பண்ணலாம், தனக்கு தேவையான ஆக்களை அந்த நிர்வாகத்தை செய்கிறதுக்கு, ரைட்? ஸோ 3 மாதத்துக்குள்ளே அது நடக்குமான்றது எல்லாருக்குமே கொஸ்டனான ஒரு பிரச்சனை தான். என்றால்
அதிகாரமிக்க பதவியில் யார் வந்தாலும் அந்த பதவியை விட்டு கொடுத்து விட்டு அவர்கள் ஒரு ஜனநாயக முறைக்கு போகிறது லேசான வேலை இல்லை. மற்றது பங்களாதேஷில் இருக்கிற இராணுவம் எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்த போதுன்றதும் ஒரு கேள்விக்குறி. என்றால் தொடர்ச்சியாக இராணுவ புரட்சிகள் அங்கே வந்து இராணுவ மயமாக்கப்பட்டு இராணுவ தலைவர்கள் வந்து பதவிக்கு வந்திருக்கிறார்கள் ஜனநாயகம் என்ற பேரில். சரியா? இப்போ ஒப்போசிஷன் லீடராக அங்கே எதிர்கட்சியில் இருக்கிற பேகம் காலிதாசியா வெளியால் வந்தாலும் அவங்களுக்கு அந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியை திருப்பி உருவாக்கி என்றால் அது அவ்வளவு நலிந்தடைஞ்சு போயிருக்குது. உருவாக்கி கட்சி தொடங்கி அவங்க செய்வாங்களான்னு தெரியும். அதே மாதிரி பேகம் ஷேக் ஹசீனாவும் தண்ட கட்சியையும் சரியான நலிவுக்கு உட்படுத்திட்டு தான் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோசஸுக்குள்ளே முகமது யூனுஸ் எப்படி ஒரு எலெக்ஷனை வைப்பாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளவு ஹெதியாக வைப்பாராண்டு. அதே பிரச்சனை தான் இலங்கையை பொறுத்தளவில். முதலாவது கோட்டா கோஹோம், அதுக்கு பிறகு 225 பார்லிமெண்டேரியனை 225 பேரை வீட்டை போக சொல்லித்தான் சொன்னார்கள். பாராளுமன்றத்தையும் பிடிக்க சென்றார்கள். அப்படி ஒரு அனாக்கி வந்திருந்தால், பாராளுமன்றத்தை பிடிச்சிருந்தால் நியாயமான உயிரிழப்புகள் நடந்திருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். மற்றது பொருளாதாரம் நலிவடைந்த நிலையில் பாரமான பிரச்சனை. ஆனால் ஜனநாயக முறையில் கட்டாயம் ஒரு தேர்தல் நடத்திக்கணும். அந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோட முக்கியமான ஒரு தேர்தல் லோக்கல் அத்தாரிட்டி. அதாவது எங்களோட லோக்கல், அதாவது ஒவ்வொரு கிராம மட்டங்கள்லையும் நகர மட்டங்கள்லையும் நடக்க வேண்டிய ஒரு தேர்தல் இருந்தது பெண்டிங்கில். அதை செய்திருந்தால் உண்மையாக அந்த அரகரையில் இருந்த ஆக்டிவிஸ்ட் வந்து லோக்கல், அதாவது ஆகலும் அடிமட்டத்தில் இருக்கிற அரசியலை செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அதில் இருந்து அவங்க மேலே வாரது லேசாக இருந்திருக்கும். அது எங்கட ஜனாதிபதியாக பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு அதை கொடுக்க விருப்பம் இல்லை. அதால் அவர் தொடர்ந்து தண்ட 2 வருஷ காலத்தில் ஒரு தேர்தலும் வராமல் இந்த அறகலையில் போராட்டத்தில் புரட்சியில் இருந்தவர்கள் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் வெளிப்படையாக இளைஞர்கள் வரணும் என்று கதைச்சாலும் அவர் மன ரீதியாக உண்மையாக இளைஞர்களை கொண்டு வரணுமான்ற யோசனை அவருக்கு இருந்திருந்தால் அவர் இந்த லோக்கல் அத்தாரிட்டி உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்தி இருக்கலாம். இப்போ இருக்கிற ஜனாதிபதியை பற்றி சொல்கிறேன். அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவர் தான் நிதி அமைச்சர். நிதி இல்லைன்ற ஒரு சாட்டை சொல்லித்தான் அவர் அதை நிப்பாட்டினார். இப்போ சொல்கிறாரு 2-3 எலெக்ஷனை வைக்கிறதுக்கு நிதி இருக்குன்னு கதைக்கிறார். ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி, அதாவது அதிகாரமிக்க ஜனாதிபதி முறையில் யாரும் இருந்தாலும் எப்போ அந்த அதிகாரம் கூட கொள்ள மையம் ஒன்றில் குவிய கொள்ள அவர்கள் யாருமே ஜனநாயக ரீதியாக ஒரு ப்ரோசஸுக்கு போகிறது சரியான கஷ்டம். அதனால தான் இப்படியான அறகளை கட்டாயம் தேவை எல்லா நாடுகள்லையும். ஹனியா அவர்கள், இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுடைய நாட்டு ஜனாதிபதி அண்மையிலே காலமாகி இருந்தார். ஹெலிகாப்டரில் ஏற்பட்ட ஒரு விபத்து காரணமாக காலமாகி இருந்தார். அதற்கு பிறகு புதிய ஜனாதிபதி பதவியேற்கின்ற நிகழ்வுக்கு அவர் சென்றிருந்தார். சென்றிருக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே அந்த நாட்டிலே ஈரானிலே வைத்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி அவரும் அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் 2 பேரும் மட்டுமே தனித்துவமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சர்வதேச சமூகம், இஸ்லாமிய சமூகம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது. ஈரான் சில வழிகளிலே பதில் தாக்குதலை, இதற்கு எதிரான பதில் தாக்குதலை ஏற்படுத்தினால் இது ஒரு மிகப்பெரிய உலகமாக யுத்தமாக மாறிவிடலாமா என்ற அளவு பேசக்கூடிய வகையிலே இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதில் ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்க வேண்டும். இந்த இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய மரணம், அவருடைய கொலை ஈரானிலே இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை சர்வதேச ரீதியாக ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானுக்குள்ளே ஒன்று இஸ்ரேலுடைய முசாட் இயங்குகிறதா அல்லது ஈரான் நாட்டினுடைய அரசாங்கத்துக்குள்ளேயோ அல்லது போலீஸுக்குள்ளேயோ இராணுவத்துக்குள்ளேயோ ஏதேனும் ஒரு வகையிலே சதி இடம்பெற்று கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ இது அவங்க இஸ்ரேலே ஒத்துக்கொண்டது தாங்க தான். இஸ்ரேல் ஒன்றும் இதற்கு மௌனமாக இருந்தார்கள் என்று தானே இதுவரை பேசப்பட்டது. அவங்க சொல்லிட்டாங்க தாங்க தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான் என்ற நாடு அணு ஆயுதம் வைத்திருக்குதுன்னு சொல்லி அமெரிக்காவால் அந்த நாட்டுக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருக்குது. இப்போ தொடர்ச்சியாக அந்த நாடு தடைகளுக்குள்ளே இருக்கிறதால ஏதோ ஒரு விதத்தில் அந்த நாட்டில் இருக்கிற அதிகாரத்தில் இருப்பவர்களும் 2 விதமாக பிரிந்திருக்கிறார்கள். ஸோ அமெரிக்காவோட CIA ஊடுருவலும்
மொசாட் ஊடுருவலும் எப்பயுமே ஈரானில் இருந்து கொண்டிருக்கு. முக்கியமாக அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்கிறார்களான்னு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு குறிப்பாக இவர்கள் இருக்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த இஸ்மாயில் ஹனியா தங்கியிருந்த இடத்துல இருந்து ரொக்கெட் தாக்குதலின் மூலமாகத்தான் ஒரு அண்மையில் இருந்து தான் அவரை கொண்டிருக்கிறாங்க. மற்றது அவர் எவ்வளவு தூரத்தில் இருந்து கொண்டிருக்க முடியும்? பெரிய தூரம் இல்லை. அவங்க சொன்னதை பார்க்கக்குள்ள பெரிய அதாவது கண்ணு கட்டிய தூரம் மாதிரி தான் அவர்கள் சொல்கிறார்கள். கதை வேறு வேறு கான்ஸ்பிரசி நடந்துட்டு இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் முடிய மட்டும் தெரியாது எங்களுக்கு சரியா. இந்த குண்டுகளை ஏற்கனவே அவர் தங்கியிருந்த அறைக்குள்ளே 2 நாட்களுக்கு முதலே கொண்டு வைத்து விட்டார்கள் என்றெல்லாம் இப்பொழுது பேசப்படுகிறது. அப்படின்னு சொல்லலாம். அவர் படுத்து இருந்த நேரம், நித்திரையாகி இருந்த நேரம் தான் அவர் தன் மகனோட கதைச்சிருக்கிறார் கடைசியாக. அப்போ அந்த கதைக்கக்குள்ள நடந்த அதை இன்டர்செப்ட் பண்ணித்தான் அவங்க அதை இவர் எந்த ரூமில் இருக்கிறாருன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. சரியாக அந்த இடத்துக்கு சரியாக அடிபட்டிருக்குது. ஸோ அதால் அது உள்ளுக்குள்ளால் செஞ்ச ஒரு சதியாகத்தான் நாங்கள் பார்க்கணும். ஆனால் ஈரான் நாடல்ல, ஈரான் நாட்டுக்குள்ளே ஊடுருவி இருக்கிறார்கள் என்பது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ இது புதிதல்ல. இப்படியான சமாதானம் நோக்கி அல்லாட்டி தற்காலிகமாக யுத்தத்தை நிறுத்துவது சார்ந்து கதைப்பவர்கள் ரொம்ப குறைவு. ஹமாஸ்லேயும் சரியான குறைவு என்று சொன்னால், இஸ்ரேல் யுத்தம் பிடிக்கிற மாதிரி ஹமாஸும் கங்கணம் கட்டி கொண்டு யுத்தம் செய்கிறதுலாம் இருக்கிறாங்க. சில மொடரேட்ஸ் தான் யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு கதைப்பாங்க. இப்போ அதில் ஒரு ஆள் தான் இந்த இஸ்மாயில் ஹனியாண்டவர். ஸோ மிதவாத போக்கு. ஸோ இதே மாதிரி 2012ஆம் ஆண்டில் அகமட் ஜப்பாரண்டு அவரும் தொடர்ச்சியாக யுத்த நிறுத்தம் பற்றி இஸ்ரேலோட கதைச்சு கொண்டிருந்தவர். அவரையும் இஸ்ரேல் கொண்டுச்சது. ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், நெட்டன்யாஹூ எந்த காரணம் கொண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வர தற்காலிக யுத்த நிறுத்தத்தை பற்றி அவங்களுக்கு நோக்கம் இல்லை. அவங்களோட நோக்கம் முழு காசாவையும் எத்னிக் கிளென்சிங் விரட்டி போட்டு நெக்காபலான்னு சொல்கிறது. அது முந்தி 1948ஆம் ஆண்டு இந்த இது நடந்துச்சுது. அந்த 7,80,000 மக்களை அப்படியே துரத்தி விட்டாங்க காசா பகுதியிலேருந்து பலஸ்தீனிய மக்களை. அப்போ அந்த ப்ரோசஸ் ஒன்று தான் அவங்க இப்பையும் அதை செய்கிற ப்ரோசஸ் ஒன்று தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மற்றது ஹமாஸ் இந்த புதுதாக நியமிச்சிருக்கிற யஹ்யா சின்வா கடும்போக்கு கொண்டவர். அவரும் பாரிய அளவில் இஸ்ரேலால் பல தடவை சிறைப்பிடிக்கப்பட்டவர். மற்றது அவர் ஹமாஸோட தலைமைத்துவத்தை காசால் இதுவரை காலமும் நடத்தி கொண்டிருந்தவர். அவர் பலஸ்தீனத்தின் ஒக்கிபேஷன், அதாவது ஆக்கிரமிப்புக்குள்ளே இருந்த ஒருவர், ரெஃப்யூஜி கேம்பில் பிறந்து வளர்ந்த ஒருவர். ஸோ அவர் சரியான ஹார்டாக இருப்பார். அப்போ இதை என்ன பார்க்குதுன்னு சொன்னால், ஹமாஸும் ஒரு பக்கத்தில் ஒரு தீவிரவாத போகிறது, இங்கால பக்கம் இஸ்ரேலும் மிதவாத கொள்கை உள்ளவர்களை அழித்துவிட்டு தொடர்ச்சியாக அவங்க போரை நடத்தி எவ்வளவுக்கு பலஸ்டைனை பிடிக்கலுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி அந்த மக்களை அந்த இடத்தை விட்டு அனுப்புகிற ஒரு ப்ரோசஸுக்கு தான் போய்கொண்டிருக்கு. மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரை பணயம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே காசாவிலே பலஸ்தீனத்திலே இழந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒன்று தான் தெரிந்து கொள்ளணும், இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு மத்தியிலும் ஏன் இன்னும் மக்கள் அங்கு வாழுகிறார்கள்? இப்போ உதாரணமாக ஒரு கேள்வி வருகிறது தான், எங்கள் நாட்டிலும் யுத்தம் இடம்பெற்றது. எங்கள் நாட்டில் யுத்தம் இடம்பெறுகின்ற பொழுது பல பேருக்கு போக முடியாமல் ஒரு சூழ்நிலையும் வந்தது. யுத்தம் இருக்கிற இடத்திலிருந்து போக முடியாமலும் ஒரு சூழ்நிலை இருந்தது. சில பேர் எங்கள் மண், எங்கள் பிறந்த மண், இந்த மண்ணில் தான் நாங்கள் இருப்போம், இருந்தாலும் இந்த மண் தான், மடிந்தாலும் இந்த மண் தான் என்று சொல்லி இருந்தார்கள். அதே போல் இப்பொழுது பலஸ்தீனத்திலும் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று பல பேர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இழப்புகள் வருகிறது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? இது எங்களோட ஹோலி ஸ்கிரிப்டில் சொல்லியிருக்குது, குரான்லையும் அதே மாதிரி பைபிள்லையும் சொல்லியிருக்குது. இந்த பலஸ்தீனியர்கள் பிளெஸ்ட், அதாவது கடவுளுக்கு இல்லாட்டி இறைவனுக்கு மிக அருகில் இருப்பவர்கள் என்று சொல்லி, என்றால் இவர்களுக்கு தொடர்ச்சியாக யூதர்களால் தாக்கல் நடந்து கொண்டு தான் இருக்கும். யூதர்களோடு இவர்கள் யுத்தத்தில் மடிவார்கள். ஆனால் இவர்கள்தான் கடவுளுக்கு மிக வேண்டியவர்கள், இவர்கள்தான் கடவுளால் ஆதரிக்கப்பட்டவர்கள். ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த பலஸ்தீனியர்கள் அடிக்கப்படும் போது அவர்கள் நிற்கிறது, அவங்க அடுத்த உலகுக்கு போகிறாங்க, கடவுளோட அதாவது கடவுள் பிளஸ் பண்ண ஒரு சமூகமாக இருக்கிறதுக்கு. ஸோ அதால் அந்த குறிக்கோளில் தான் இந்த தொடர்ச்சியாக அவர்கள் இருக்கு, நிறைய இருக்குது. ஸோ ஜெருசலேம், பெத்லஹேம் ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீசஸ் பிறந்த இடம்.
ஸோ பல மதங்கள் அதுகளில் உதயமான இடம். ஸோ அந்த இடம் ஒரு புனித இடமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த புனித இடத்தை தாங்கள் காப்பாற்றணும், தாங்கள் அதுக்காகத்தான் அவர்கள் போர் செய்கிறார்கள். ஸோ அந்த போரில் தாங்கள் மடிந்து போகிறதுல அவர்கள் அதை அவர்கள் ஒரு நல்ல விஷயமாக கருதுகிறார்கள், புனிதமானமாக கருதுகிறார்கள். சர்வதேச ரீதியாக பல பேர் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் எந்த தடையும் சர்வதேச ரீதியாக இஸ்ரேலுக்கு எதிராக முன்வைக்கவில்லை. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலிலே ஒரு பயம் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை, அது இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும், இப்பொழுது சவுதி அரேபியா மிகப்பெரிய ஒரு நாடு, சவுதி அரேபியா கூட இது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்துக்களை முன்வைத்து இஸ்ரேலை கண்டனம் செய்வது போல் எந்த ஒரு செயற்பாட்டையும் சவுதி அரேபியா இதுவரை செய்யவில்லை. அதே போல் அமெரிக்கா எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஒன்றுமே செய்யவில்லை. இதுக்கு என்ன இஸ்ரேலுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் எவ்வாறு உருவாகியது? உலக மகா யுத்தத்துக்கு பிறகு ஜூயிஷ் மக்கள் பாரிய அளவில் அழிக்கப்பட்டார்கள். குறிப்பாக ஹிட்லரில் ஆட்சிக்கு கீழே ஐரோப்பிய நாடுகளில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகுதான் அப்போது ஆதிக்கம் கொலனி வச்சிருந்த அரபி நாடுகளில் இருந்த ஐக்கிய ராஜ்யத்தின் ஒரு நாடான யூகே தான் இந்த ஜெனசைடு அப்போ நடந்தது ஜூயிஷாக்களுக்கு. அவங்கள கொண்டு பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காகத்தான் அரப் பிரதேசத்தில் கொண்டு வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க வரும்போது 6% தான் ஜூயிஷாக்கள் பலஸ்தீனிய அண்டிய பகுதியில் இருந்தாங்க. ஸோ அதில் மிச்சம் இருந்த 96% மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ், மற்றது கிறிஸ்டியனாக்களும் அரப்ஸாக இருந்தாங்க, அரப் கதைக்கிற கிறிஸ்டியனாக்கள். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் எப்படியும் இந்த இன அழிப்பு நடந்த ஒரு சமூகம் என்றபடியால் ஜூயிஷ் சமூகம் நாடுகளை விட்டு வெளியேறி பல நாடுகளில் போனதில், கூடுதலாக அமெரிக்கா மாதிரி பல நாடுகளில் அவர்கள் புலம்பெயர்ந்து போய் அந்த நாடுகளில் அரசியலில் தாக்கம் செலுத்த தொடங்கினார்கள். அரசியல் மாத்திரமில்லை, வியாபாரத்துறைகளில், மற்றது பாரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவர்கள் பாரிய தலைமைத்துவம் வகிக்க தோணா. இப்போ அவங்க ஒரு இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மக்கள்ன்றபடியால் யாருமே அவர்களுக்கு எதிராக அவங்க பிள்ளை செஞ்சதை கதைச்சோடனே ஆன்டிசெமெட்டிக்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நடந்த அந்த பாரிய இழப்பை நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் அவர்களை உணர்வு ரீதியாக காயப்படுத்துகிறோம். ஸோ இந்த பலஸ்தீனியன் இஷ்யூலையும் பாரிய அளவில் இந்த நக்பா நடந்த பிறகு 1948ஆம் ஆண்டு இப்படி அந்த பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றின பிறகு தொடர்ந்து காசா பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்து கொண்டே போகுது. இப்போ October 7க்கு பிறகு தான் நாங்கள் எல்லாரும் இப்போ யுத்தம் தொடங்கிட்டேன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் ஹமாஸ் போய் இஸ்ரேலுக்குள்ளே போய் ஆக்களை பிடிச்சி கொண்டுதண்டு ஒரு கேள்வி எங்களுக்கு வந்து. ஆனால் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பாரிய அளவுக்கு யுத்தம் சார்ந்த நடவடிக்கை, ஆக்களை காணாமாக்குறது, இடம் பிடிக்கிறது, அவங்கள இடப்பெயர்த்துறது, அவங்களோட வளங்களை அழிப்பது, மற்றது அவங்களே தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆட்சிக்குள்ளே வச்சுருந்தாங்க பலஸ்தீனியத்தை தங்களோட ஆட்சிக்குள்ளே. ஆனால் எந்த காரணம் கொண்டும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது நாங்கள் வளமையாக மனித உரிமைகளை பாதுகாக்கிற நாடுகள் என்று யோசிக்கிற நாடுகளோ யுஎன்ஓ இதை பற்றி பெருசாக கருத்தில் கொள்ளையில்லை. மற்றது யுஎன்னை பொறுத்தளவில் யுஎனில் அங்கத்துவம் வகிக்கிற நாடுகள் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பாங்க. மற்றது யுஎனில் கூடிய பவரில் இருக்கிறது UN செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு சபை. அந்த பாதுகாப்பு சபையில் வீட்டோ பவர்னு இருக்குது. அதாவது அந்த 5 நாடுகள் உலகமகா யுத்தத்தில் வென்ற நாடுகள், அந்த நாடுகளில் ஒரு நாடு கையை உயர்த்தினாலும் ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ தொடர்ச்சியாக 3 தரம் அமெரிக்கா இந்த தற்காலிகமாக யுத்த நிறுத்தத்துக்கு கையை உயர்த்தினாங்க. என்ன சொன்னால் அமெரிக்காண்ட முழு அரசியலும் இந்த யூதர்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. இஸ்ரேல் காசா கிடைக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி கயத்து கொண்டே போகலாம். இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேசலாம். ஒரு பக்கத்திலே இப்பொழுது பங்களாதேஷிலேயே மக்கள் எழுச்சி போராட்டம் இடம்பெற்று இப்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு இன்னும் ஒரு பாராளுமன்றம் உருவாக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கத்தக்க வகையிலே மத்திய கிழக்கு நாடுகளிலே இப்பொழுது ஹனியாவை கொலை செய்ததன் பிறகு சின்வா அவர்கள் வந்திருக்கிறார் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவராக. எந்த அளவு தாக்கத்தை எதிர்காலத்திலே ஏற்படுத்த போகிறது என்று பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமான பல விடயங்களை இன்றைய தினம் உங்களோடு நாங்கள் பேசியிருந்தோம் என்ற அடிப்படையில் எங்களோடு ஸ்ரீன் அப்துல் சரூர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே, இன்ஃபார்மல் நிகழ்ச்சியிலே சமகால நிகழ்வுகளோடு உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.